பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். இந்த அற்புதத்தின் தலைப்பு 4000 பேருக்கு மேலாய் போஷித்தல். இந்த பகுதி எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 38 வரை, மார்க்குவிலே பார்க்கிற பொழுது 8ஆம் அதிகாரம் 1 9 வரை இருக்கிறது. நாம் இதை இப்பொழுது வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32 38 வரை வாசிக்கிறேன். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு, அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கையில் 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 4000 பேராய் இருந்தார்கள். மார்க்கு பகுதியை வாசிக்கிறேன். மார்க்கு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 9 முடிய. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில், அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது, இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாட்களாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்தில் இருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்றார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்திருக்க கட்டளையிட்டு, அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறுமீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 குடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். பிரியமானவர்களே, இந்த 2 பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது இருவரும் ஒரே காரியத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் வித்தியாசமான கூடுதலான தகவலை நாம் அறிந்து கொள்ளும்படி ஒன்றுமில்லை. இருவரும் சமமான காரியங்களையே சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த வேறொரு அற்புதத்தை குறித்து நாம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக.